முதலமைச்சர் விஜய் அவர்களை நேருக்கு நேர் கேள்வி கேட்டதுமே ஏவா வேலு வீட்டுக்கு ரெய்டு வந்துட்டாங்க. சின்ன பசங்க ஆர்எஸ் பாரதி கண்டனம் தெரிவித்திருக்கிறாரு. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சட்டசபையில் ஏவா வேலு அவர்கள் முதல்வர் விஜயிடம் நேருக்கு நேராக கேள்வி எழுப்பி மறுநாளே இப்போது ரெய்டுக்கு வந்துட்டாங்க என திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி கூறியுள்ளார். மேலும் இது எல்லாம் நாங்கள் பார்த்து அழுத்து போன விஷயம்தான். 1977ஆம் ஆண்டு கருணாநிதியின் வீட்டில் ரெய்டு நடந்தபோது நான் கூடவே இருந்து பார்த்தவன். இன்றைக்கி இருக்கிற சின்ன பசங்கள் எல்லாமே இது தெரியாது என கூறியிருக்கிறாங்க. திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுக்கு சொந்தமான இடங்களில் நேற்று காலையிலிருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்தாங்க. சென்னை மற்றும் திருவண்ணாமலை உள்ள ஏவா வேலுக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனையானது நடந்து வந்தது. ஏவா வேலு வீட்டில் நடக்கும் இந்த சோதனை குறித்து திமுக கடுமையாக விமர்சித்து வருகிறது. திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதியும் விஜய்க்கு என்ன செய்வதுனே தெரியல, இதனால் பழிவாங்கும் நடவடிக்கை இந்த ரெய்டை நடத்துகிறாங்க என்றும் இதனை திமுக சட்ட ரீதியாக சந்திக்கும் என கூறினார். செய்தியாளர் சந்திப்பில் ஆர்எஸ் பாரதி கூறியது, ஆடத் தெரியாதவன் கூட கொத்தனார் தான் என பழமொழி சொல்லுவாங்க. அதே போல் இப்போது அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. என்ன செய்வதுனே தெரியல, பழி வாங்கணும் நோக்கத்தோடு தான் செய்கிறாங்க. ஏவா வேலு அவர்கள் முதல்வர் விஜயுடன் நேருக்கு நேர் சட்டசபையில் கேள்வி எழுப்பினார். மறுநாளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரைடு வந்துட்டாங்க. இது எல்லாம் நாங்கள் பார்த்து அழுத்து போயிட்டோம். 50 ஆண்டுகளாக பார்த்தது தான். எங்கள் வீடுகளுக்கு எல்லாம் பல முறை ரைடு வந்திருக்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு ரைடு வந்தவர்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுத்து எம்எல்ஏக்கு அமைச்சராக்கவில்லை. 1977 எங்கள் வீட்டுக்கு பல பேர் ரைடு வந்திருக்கிறாங்க. பிறகு நாங்கள் 5 முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். ஆனால் எங்கள் வீட்டுக்கு ரைடு வந்தவர்கள் கையில் காலில் விழுந்து என்னை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு கெஞ்சிய பிறகு தான் எம்எல்ஏ சீட்டு கொடுத்த பிறகு மந்திரியாக்கி கேவலமான காரியங்கள் எல்லாம் திமுக செய்தது கிடையாது. இதனை திமுக சந்தித்த சட்ட ரீதியாக சந்திக்கும். நாங்கள் சவால் விட்ட காலரை தட்டி சொல்கிறோம். 1977 முதல் போடப்பட்டுள்ள எந்த வழக்கும் யார் மீது குற்றம் நிரூபிக்கலை. ஆகவே எங்கள் தலைவர் குறிப்பிட்டு சொன்னது போல சட்ட ரீதியாக சந்தித்து தூளாக்கி இவங்க யார் இன்னும் டேக்ஸ் ரைடும் போது என்னென்ன செய்தார் என்னெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். 1977 கருணாநிதி வீட்டில் ரைடு நடந்தப்போ கூட இருந்த பார்த்தவன் இன்றைக்கி இருக்கிற சின்ன பசங்கள் எல்லாம் இது தெரியாது என்று ஆர்எஸ் பாரதி பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு கடந்த 2021ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பணியாற்றினார். அப்போது பொதுப்பணித்துறையில் ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ள லஞ்சம் பெறப்பட்டதாக ஒப்பந்தங்கள் கூறியிருக்க அடிப்படையில் இது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. ஏவா வேலு தற்போது திருவண்ணாமலையில் போட்டிருக்கும் வெற்றி பெற்ற கட்சியின் கொறடாவாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த சூழலில் தான் இன்று அவருக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.